அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம், புகழ்பெற்ற பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர், புத்தளம் காதி நீதிபதி, மால்டீவ்ஸ், கேஎஸ்ஏ அண்ட் யூகே. சொந்த ஊர் வெளிகாம, தற்போது புத்தளம் மாவட்டத்தில் நான் வசிக்கின்றேன். சோஷியல் மீடியாக்களிலும் ஆய்வுத்துறைகளிலும் கண்டுபிடிப்புகள், நியூ இனோவேஷன், டாக்டர் எம்ஆர்எம் இனோவேஷன் பேங்க், டாக்டர் எம்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், இவைகளை நீங்கள் பார்க்கலாம். எனவே இன்று எனது பேச்சினை 25 டிசம்பர் இந்த பாட்டோடு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இயேசுநாதர், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினம். இதை பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு கண்ணோட்டங்களில் ஆராய்வார்கள். சிலர் இந்த தினத்தை கொண்டாடுவதை பித்அத்தாக பார்ப்பார்கள். முஸ்லிம் சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருப்பது போல இதை பித்அத்தாக பார்ப்பார்கள். நாங்கள் இதை பார்க்கின்ற வித்தியாசம். உங்களுக்கு தெரியும், திஸ் த ரப்பர் பேண்ட். உங்களுக்கு தெரியும் ரப்பர் பேண்ட். இதை எனது சக்திக்கு ஏற்ப இதை இழுக்க முடியும். ஐ கேன் ட்ராக் இட், ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட், என் சக்திக்கு ஏற்ப. இது ஒரு குழந்தை பிள்ளைக்கு கொடுத்தால், ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுத்தால், எனது மகளுக்கு கொடுத்தால், அல்லது உங்களுடைய மகளுக்கு கொடுத்தால் அவர்கள் ஓரளவுக்கு இழுப்பார்கள். அதை விட கூட உங்களுக்கு இழுக்க முடியும். இது என்ன சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தை மதத்துக்குள்ளால் படிப்பது, மதரசாக்குள்ளால் படிப்பது, அதுவும் மேற்கத்திய சிந்தனையை படித்துவிட்டு அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது, இதோட தாக்கம் வித்தியாசமானது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே ஆதம் அலை முதல் நாங்கள் முதலாவது நம்புகின்ற எமது இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல், கடைசியாக வந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு வந்தது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபிகள் நாயகத்தின் பிறப்பு கிறிஸ்து வருஷத்தில், அக்கார்டிங் டு கிரிகோரியன், அதாவது கிறிஸ்தவ கலண்டரின் படி சுமார் 6 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நடக்கின்றது. 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதர் பிறந்திருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த கிறிஸ்தவ நத்தார் தினத்திலே இன்று அது பற்றி ஒரு கலந்துரையாடலை என் கேட்டு கான்ஃபரன்ஸ் 5வது நாள் டே 5 கொண்டாடலாம்னு நினைக்கின்றேன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு த ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூ வேர்ல்டு ஆர்டர், உலக அரங்கிலே கிறிஸ்தவ மதம் செல்வாக்கு செலுத்துகின்ற தாக்கம், அந்த கிறிஸ்தவ மதமும் யூத மதமும் தற்போது இணைந்து கொண்டு செயலாற்றுகின்ற விதம், ஒன்று கிறிஸ்டியானிட்டி எலோன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஜூடாயிசம் டுகெதர், அதே நேரம் முஸ்லீம் உலகம் முகப்படுத்துகின்ற பிரச்சனைகள், இது சம்பந்தமான தீர்வுக்கு எனது இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பெருமதியாக இருக்குமென்னு நான் நினைக்கின்றேன். அதே நேரம் நாங்கள் மெஜாரிட்டி புத்திஸ்ட் கண்ட்ரி,
இலங்கையிலே மெஜாரிட்டி பௌத்த நாடு. இந்த பௌத்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம். அதில் கருத்து வேறுபாடு இல்லை. we are minorities. Majorities are Buddhists, we are minorities. எனவே சிங்கள சமூகம், சிங்கள community divided into two. One is Buddhism, other one is Christianity. Right? எனவே ஒரு சிங்கள சமூகம் பிரிந்திருக்கின்றது பௌத்த சமூகத்தோடு, இன்னொன்று கிறிஸ்டியனோடு. இன்றைக்கு நத்தார் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். அதே போல் இந்து சமூகமும் ரெண்டாக பிரிந்திருக்கின்றது. இந்து சமூகத்திலே பல தெய்வ கொள்கைகள், மல்டி கொடஸ்ட், அதாவது பல இறைவன் அங்கு இருக்கின்றார். அவர்களில் ஒரு பிரிவினர் இந்து அல்லது தமிழ் கிறிஸ்தவர்கள், சக்தி மிக்கவர்கள். எனவே கிறிஸ்டியானிட்டி, இலங்கையில் உள்ள கிறிஸ்டியானிட்டி பௌத்தர்களையும் இந்து தமிழர்களையும் கொண்டு உள்ளது என்பதை நாங்கள் தெளிவாக வைத்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக ஈஸ்ட் அட்டாக், ஏப்ரல் ஈஸ்ட் அட்டாக்லே ஒரு சர்வதேச அவதானத்தை பெற்ற ஒரு விஷயம்தான் இலங்கையிலே கிறிஸ்துவ மதம். அதன் நேரம் அந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித்தின் வகீஃபாகும் அதை எவ்வாறு அவர் அணுகினார், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டில் ஜசிந்தா ஆன் ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர் இருந்தால், அந்த நேரம் ஒரு யூத ஆயுததாரி பள்ளிவாசலுக்குள் வந்து முழு முஸ்லீம்களையும் தொழுகையில் இருக்கின்ற போது ஷூட் பண்ணியதை நீங்கள் கண்டீர்கள். அந்த நிகழ்வை அந்த ஜசிந்தா ஆனன், நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர், எவ்வளவு அழகாக தீர்த்து அந்த நாட்டில் அமைதியை காப்பாற்றி முஸ்லீம் சமூகத்துக்கு நீதியை கொடுத்தார். அதிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரைம் மினிஸ்டராக, சர்வதேச தலைவியாக, சர்வதேச தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான ஒரு பெண்ணாக அந்த பெண் முழு உலகத்திலும் காட்சியளித்தார். எனவே இந்த பெண்களின் ஆட்சி என்பது அந்த ஜசிந்தா ஆனன். அதே மாதிரி பார்க்கலாம், சீரியாவில் உள்ள சகல அகதிகளுக்கும் இடம் கொடுத்த அங்கலா மேர்க்கல், ஜெர்மன் சான்சலர். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், கெனேடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. இவர்கள் இந்த சென்ற வருடங்களில் ஒரு பாரிய ஒரு செல்வாக்கை உலக அரங்கில் ஆற்றியவர்கள், கவனத்தை ஈர்த்த தலைவர்கள். அதிலே மிக முக்கியமாக கவனத்தை ஈர்த்த தலைவர்கள் தான் 2 பெண்கள். ஒன்று ஜெர்மன் சான்சலர் அங்கலா மேர்க்கல், அந்த சீரியா பிரச்சினைக்கு வழங்கிய தீர்வும் புகலிடமும், ஜசிந்தா ஆனன் நியூசிலாண்டின் அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த உள்ளே நடந்த அந்த படுகொலைக்கு எடுத்த தீர்வும் அந்த சமூகத்துக்கு வழங்கிய செய்தி. இதே போல தான் இலங்கை வரலாற்றிலே இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித், அவருடைய சிந்தனை போக்கு, அவருடைய சமாதான போக்கு, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற ஆழமான இணைப்பு, பிரச்சனைகளை இனங்காணுகின்ற விதம், சர்வதேச உலகத்தை பார்க்கின்ற விதம், சர்வதேச உலகத்தில் உள்ள சதிகளை விளங்கிய விதம், இதை அந்த கிறிஸ்தவ பிஷப் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் இவர் விளங்கியது போல எங்களுடைய முஸ்லீம் பிஷப் அஷைக், முஸ்லீம் பிஷப் முஃப்திகள், முஸ்லீம் பிஷப் முஜஜிதர்கள், இப்படி இந்த முஸ்லீம் பிஷப் இவர்கள் விளங்கவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் நாங்கள் சென்ற ஒரு வீடியோவில் பார்த்தோம், இந்த ஜெனீவாவுக்கு சென்ற முஸ்லீம் பிஷப்கள், முஸ்லீம் முல்லாக்கள், முஸ்லீம் அட்சைகள், இவர்கள் பாரியோரு சர்ச்சைக்குரிய வேலைகளை செய்துவிட்டு முஸ்லீம் சமூகத்தில் தற்போது வாயப்பத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த தினத்திலே நான் கிறிஸ்தவ சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு சுபசோபன செய்தியை சொல்வதோடு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார், மீண்டும் இல்லத்துக்கு வருவார், அந்த செய்தியோடும் உலகம் முடிகின்ற கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இஸ்லாமிய டாக்டரின், இஸ்லாமிய வழிகாட்டலும் எவ்வாறு எங்களுக்கு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வருகையை பற்றி கூறியிருக்கின்றதோ அதை பற்றி ஒரு சிந்தனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உலக அரங்கிலே உங்கள் உலக படத்தை இப்படி பிரித்தால் உங்களுக்கு விளங்கும். மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ். அது மட்டுமல்ல, வேர்ல்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அனைத்தும் கிறிஸ்தவ மதத்தின் கையில் உள்ளது. நோபல் பிரைஸ் வினர்ஸ், உங்களுக்கு தெரியும், நோபல் பிரைஸ் வினர்கள், வெற்றியாளர்கள், இவர்கள் அனைவரும் அல்லது பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் அல்லது மேற்கத்திய சிந்தனைகளில் உருவாக்கப்பட்டவர்கள், முதலாளித்துவ சிந்தனைகளுக்கு
வருகின்றவர்கள். அதே நேரம் யுனைடெட் நேஷன் வீட்டு அதிகாரம் கொண்ட நாடுகள் அனைத்தும் கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கில் இருக்கின்றது. யூரோப்பியன் யூனியன், நேட்டோ, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ஸ். அது மட்டுமல்ல, மேற்கத்திய கொலனைசேஷன், உதாரணத்துக்கு போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்தார்கள், அவர்கள் இலங்கையை கைப்பற்றினார்கள், இலங்கையில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள். டச் அதை செய்தது, அதே போல் பிரிட்டிஷ்காரரும் அதை செய்தார்கள். மட்டுமல்ல, கேரளாக்குள்ளாக யாழ்ப்பாணத்துக்கூடாக கிறிஸ்தவ மதம் இலங்கைக்குள் வந்தது. சூஃபித்துவ பின்னணியான சிந்தனைகளும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தது. பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த காலனித்துவத்தின் செல்வாக்கு அறிவு ரீதியாக, சிந்தனா ரீதியாக, நியோ கொலனைசேஷன் மட்டுமல்ல, பழைய ஃபார்ம் ஆஃப் கொலனைசேஷன், ஓல்ட் ஃபார்ம் ஆஃப் கொலனைசேஷன், இராணுவ ரீதியாக இலங்கைக்கு வந்து இலங்கை ஆக்கிரமித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கொலனைசேஷன் என்று வருகின்ற போது நீங்கள் 3 எழுத்துக்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். WWW. உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் வைட் வெப், WWW வரும். இதே போல் இந்த கொலனைசேஷனோடு வந்த 3 வசனங்கள் தான் W for weapon, W for wine, W for women. உங்களுக்கு தெரியும், காலனித்துவத்தில் பிரித்தானிய காலனித்துவமாக இருந்தால் என்ன, பிரான்சிய காலனித்துவமாக இருந்தால் என்ன, ஜெர்மனிய காலனித்துவமாக இருந்தால் என்ன, இத்தாலிய காலனித்துவமாக இருந்தால் என்ன, இந்த காலனித்துவம் வருகின்ற போது அவர்கள் பாரிய ஆயுத சக்திகளோடு வருவார்கள். ஸோ விபென், W for விபென். அதே நேரம் அவர்கள் கடுமையாக போராடியதன் பின்னர் அவர்களுக்கு வைன் தேவை, பாட்டில் ஆஃப் வைன். அவர்களுக்கு ஓய்வெடுக்கின்ற போது வைன் தேவை. அந்த வைனோடு சேர்ந்து ஒரு டான்ஸ், பெண்கள் தேவை. ஸோ வெப்பன், வைன், உமன். எனவே நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் அந்த நாடுகளிலிருந்து சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகள், உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் சென்றார்கள். அங்கு போகின்ற போது பெண்களை கொண்டு செல்லவில்லை. அவர்களோடு அந்த வாகனங்களில் பெண்களை கொண்டு செல்லவில்லை, பெண்கள் வரவில்லை, 1-2 வந்திருப்பார்கள். இதை நீங்கள் இந்த காலனித்துவ வீடியோக்களிலும் இந்தியாவிலிருந்து வருகின்ற வீடியோக்களிலும் காலனித்துவ ரீதியாக வந்த வீடியோக்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மெயின் கவர்னருக்கு, த டாப் அத்தாரிட்டிக்கு தேவையான மனைவிமார்கள் அங்கு வந்திருப்பார்கள். மொத்த சிப்பாய்களுக்கும் மொத்த அந்த போராளிகளுக்கும் தேவையான பெண்கள் அவர்கள் கப்பலில் கொண்டு வரவில்லை. எனவே அந்த ஏரியாவை இருக்கின்ற பெண்களோடு அவர்கள் உறவை வளர்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான அளவு பாலியல் சுரண்டல் அங்கு நடைபெற்றது. நான் மாலைதீவில் வேலை செய்கின்ற போது சில ஐலண்டை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் வெள்ளைக்காரர் போல அந்த ஸ்கின் கலர் இருந்தது. உதாரணம் அட்டு. மாலைதீவிலே கடைசியாக ஒரு தீவு இருக்கின்றது, அட்டு. அந்த அட்டு ஐலண்டுக்கு கீழால் ஒரு கட்பாறை இருக்கின்றது, ஒரு ராக் உண்டு. அந்த ராக்கிலே பிரிட்டிஷ் ஆர்மி பேஸ் ஒன்று இருக்கின்றது. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மி பேஸ் இன்னும் மாலைதீவு கீழாளிக்கக்கூடிய அந்த ராக்கில் ஒரு ஏர் பேஸ் ஒன்று வைத்திருக்கின்றது, மிலிட்ரி பேஸ். அதற்கு மாலைதீவில் உள்ள பெண்கள் அங்கு செல்வார்கள் அந்த கேம்பில் பணியாற்றுவதற்கு. ரைட், கேம்பில் பணியாற்றுவதற்கு மாலைதீவு பெண்கள் செல்வார்கள், முஸ்லீம் பெண்கள். அந்த பெண்களுக்கும் அந்த கேம்பில் உள்ள இராணுவ அதிகாரிகள் மேற்பட்ட அந்த பாலியல் தொடர்பினால் தான் அந்த ஐலண்டில் உள்ளவர்களுக்கு வெள்ளைக்காரர் போன்ற பிள்ளைகள் கிடைத்ததை நான் கண்களால் கண்டோம். ஏனென்றால் மாலைதீவை சேர்ந்த ஒரு ஆளுடைய அந்த ஜெனட்டிக் அதை பார்த்தால் விளங்கும். அதுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பிலே குழந்தைகள் அங்கே பெற்றிருப்பதையும் நாங்கள் காணுகின்றோம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பிழையான விமர்சனமாக இருந்தாலும் அங்கு அது நடைபெற்றது. ரைட். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், மாலைதீவு வரலாற்றிலே மாலைதீவு அரசன் அந்த ஒரு தீவை காட்டி அந்த தீவிலே ஒரு மோகினி இருப்பதாக சொல்லி அந்த மோகினிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்போடு இருக்கின்ற பெண்களை அங்கு வர வைத்து அங்கு கற்பழித்த வரலாறையும் நாங்கள் மாலைதீவில் கண்டோம். இது அந்த நாட்டு அரசன் செய்த பணி. பின்னர் அதுக்கு பின்னால் மொரோக்கோ பர்பரி என்றொரு ஞானி அந்த சதியை முறியடித்து பின்னர் அந்த குறிப்பிட்ட அந்த அரசன் மாலைதீவு அந்த பௌத்த அரசன் இஸ்லாத்தை தழுவி மக்காவிலே போய் மரணமடைந்த வரலாற்றையும் நாங்கள் அறிவோம். சம்பந்தமாக நான் தனியே ஒரு வீடியோவிலே நான் போடுகின்றேன்.
இப்போது நாங்கள் வருகின்றோம். இந்த செல்வாக்கு மிக்க கிறிஸ்தவ சமூகமும் செல்வாக்கு மிக்க யூத சமூகம் இணைந்து தற்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக அளவிலே செய்கின்ற இந்த தாக்கங்களையும் முஸ்லீம் உலகம் முகம் கொடுத்துக்கின்ற பிரச்சனைகளையும் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற பிரிட்டிஷ் காலனித்துவம், பிரான்ஸ் காலனித்துவம் அல்லது ஜெர்மன் காலனித்துவம் வருகின்ற போது அங்கு ஒரு ஆக்கிரமிப்பு நடந்ததை காக்கின்றோம். இதனை நாங்கள் கொலனைசேஷன் என்று சொல்கின்றோம். கொலனைசேஷன் என்பதை எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது. அதே நேரம் இந்தியர்களும் மேற்கத்திய ஆய்வாளர்களும் முஸ்லிம்களையும் முஸ்லீம் காலனித்துவம் என்று சொல்லுகின்றார்கள். முஸ்லீம் கொலோனியலிஸ்ட் வாளில் முஸ்லீம் சமூகம் அடுத்த சமூகத்தை பயன்படுத்தி நாடுகளை கைப்பற்றியதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இது அப்பட்டமான பொய். உதாரணமாக ஸ்பெயினிலே மோசமான ஒரு ஆட்சி நடக்கின்ற போது, ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். ஸ்பெயினிலே ஒரு மோசமான ஆட்சி நடக்கின்ற போது மொரோக்கோவிலே இஸ்லாமிய ஆட்சி நீதியாக நடக்கின்றது. ஸ்பெயினிலே மோசமான ஆட்சி, மொரோக்கோவிலே நீதியான ஆட்சி நடைகின்றது ஒரு கலீஃபாவின் காலப்பிரிவில். எனவே ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலே நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய தூரம், ஜிப்ரால்டர் சிறிய தூரம் இருக்கின்றது. ஸ்பெயினிலிருந்து மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மொரோக்கோவில் வந்து மொரோக்கோ கவர்னருக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். நீங்கள் வந்து எங்களோட நாட்டிலே ஆட்சி செய்யுங்கள், நீதியான ஆட்சியை, மொரோக்கோவிலே நீங்கள் எவ்வாறு நீதியான ஆட்சியை செய்கின்றீர்களோ அதுபோன்ற ஒரு நீதியான ஆட்சியை ஸ்பெயினில் செய்யுங்கள். அதற்கு பின்னால் அந்த அழைப்பின் பெயரில் மக்கள், போராளிகள், முஸ்லிம் போராளிகள், தாரிக் இப்னு ஜியாத் நினைக்கிறேன், அவருடைய தலைமையில் அதுதான் ஜிப்ரால்டர் என்ற கடற்கரை ஊடாக ஸ்பெயினுக்குள் இஸ்லாம் செல்லுகின்றது. அங்கே முஸ்லிம் இராணுவம், முஸ்லிம் அருளை சுமந்த இராணுவம், த ஆர்மி வித் mercy, ரைட். இங்கே பிரிட்டிஷ் கொலோனிசம் வந்து ஆர்மி வித் விப்பன், வைன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் உமன், ரெண்டையும் சரியாக விளங்கிக் கொள்ளணும். மேற்கத்திய காலனித்துவமும் முஸ்லீம்களின் வியாபகமும், இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த ஸ்பெயினிலே முஸ்லீம் அந்த காப்பாளர்களை, ப்ரொடெக்டர்ஸ், கொலோனியலிஸ்ட் ப்ரொடெக்டர்ஸை அந்த மக்கள் பாதையின் 2 வழிகளிலிருந்து வரவேற்றார்கள். நீங்கள் நிறைய பிரிட்டிஷ் காலனித்துவ படங்கள், ஜூலு என்ற ஒரு படம் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் எடுத்த படம். அதே நேரம் ரஜினிகாந்த் ஒரு படம் ஒன்று இருக்கின்றது, அந்த டேம் ஒன்று கட்ட சம்பந்தமான ஒரு படம், இந்தியன் படம். அதே நேரம் RRR என்ற தெலுங்கு படம். இப்படி நிறைய படங்கள் இருக்கின்றது. இந்த பிரித்தானிய காலனித்துவம் செய்த அநியாயங்கள். முஸ்லீம்கள் ஸ்பெயினுக்கு வரவழைக்கப்படுகின்றார்கள். அந்த ஸ்பெயினில் உள்ள மக்கள் மருகபா மருகபா, யூ ஆர் வெல்கம், யூ ஆர் வெல்கம். இராணுவ அதிகாரிகள் ஆயுதங்களோடு செல்லவில்லை. முஸ்லீம் ப்ரொடெக்டர்ஸ் நீதியை சுமந்து கொண்டு, தராசை சுமந்து கொண்டு சென்றார்கள், அருளையும் நீதியையும் சுமந்து கொண்டு சென்றார்கள். ஸ்பெயின் கைப்பற்றப்பட்டது. அவ்வாறே அது வியன்னா மலையடிவாரம் வரை சென்றது. ஸ்பெயினிலிருந்து வியன்னா மலையடிவாரம் வரை சென்றது. வியன்னாவுக்கு மேலால் பிரான்ஸ், அதுக்கு பிறகு ஜெர்மனி, அதுக்கு பிறகு UK வரை முஸ்லீம் நீதியை சுமந்த அந்த பாதுகாப்பாளர்கள் செல்வதற்கு கலீஃபாவிடம் அனுமதி கேட்டபோது இங்கே உள்ளக பிரச்சனை ஒன்று வந்தது. அதே கால பார்வையிலே கிலாஃபா ஆட்சியிலே முஸ்லீம் உலகத்தின் தலைநகரிலே, தலைமைத்துவத்திலே, அந்த அரசியல் தளத்திலே ஒரு குழப்பம் ஒன்று இருந்தது. எனவே அந்த வியன்னாவோடு அந்த படை திரும்பி வந்தது. இல்லாவிட்டால் இந்த முஸ்லீம்களின் அருளை சுமந்த த ஆர்மி வித் mercy, த ஆர்மி வித் ஜஸ்டிஸ், இவர்கள் பிரான்சுக்குள் சென்று பின்னர் ஜெர்மனிக்குள் சென்று ஐக்கிய ராஜ்யத்துக்குள் சென்றிருப்பார்கள். முழு ஐரோப்பாவும் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை வரலாற்று ஆட்சிகள் கூறிக்கொள்கின்றார்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த வரலாற்றிலே இந்த வியன்னாவின் வீழ்ச்சிக்கு பின்னால் முஸ்லீம் உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும், அதே நேரம் கிலாஃபா ஆட்சியில் உள்ளக முரண்பட்ட கொள்கைகளும், பாரியோர் மன்னராட்சி அதிகாரத்தை பிடிப்பது, மன்னர் கலீஃபாவை கொள்ளுவது, இப்படி இந்த சிங்களத்தில் சொல்லுவார்கள் மண்டலே கச்சால் அபியந்தர பிரஸ்ன, இதால் முஸ்லீம் உலகம் படுதோல்வி அடைந்ததையும் 1924ஆம் ஆண்டு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா வஹாபிச சிந்தனைகளால் முஸ்லீம் உலகம் படுதோல்வி அடைந்ததை நாங்கள் பார்ப்போம். தற்போது அடுத்த கட்டத்துக்கு நாம் வருகின்றேன். இந்த கிறிஸ்டியானிட்டி என்ற சிந்தனை பாரிய பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. உலகத்திலே 33,000 இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்ட இயக்கங்களாக கிறிஸ்துவத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி,
தௌஹீத் ஜமாத்து, வஹாபிசம், தாலிபானிசம், இவான் முஸ்லீம், இப்படி முஸ்லீம் சமூகத்தில் இயக்கங்கள் இருப்பது போன்று கிறிஸ்தவ உலகத்திலே பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள் 33,000. இலங்கையிலே சுமார் 1000க்கு மேற்பட்ட கிறிஸ்துவ இயக்கங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு புரொட்டஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கும், அல்லது ரோமன் கட்டில் தெரிஞ்சிருக்கும் மெல்கம் கார்டினல் ரஞ்சித். நான் அண்மையிலே ஒரு ஆய்வை நடத்தினேன். JWORG, யெகோவா விட்னஸ், ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கனைசேஷன். அதை நான் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். எனவே கிறிஸ்தவ உலகம் ரோமன் கேத்தலிக், நிறைய போலிகளை உள்வாங்கிய ஒரு சிந்தனை தான் ரோமன் கேத்தலிக். நிறைய பொய்கள் இருக்கின்றது இந்த ரோமன் கேத்தலிக்குள்ளே. அதற்கு எதிராக ஜெர்மனைச் சேர்ந்த மார்ட்டின் லூத்தரிசம், ஸ்வீடனைச் சேர்ந்த கால்வினிசம், இவர்கள் பாரி ஒரு தாக்கத்தை செலுத்தினார்கள் ஐரோப்பாவில். ஐரோப்பிய ரெஃபர்மேஷன், ஐரோப்பிய சீர்திருத்தவாதமும் மறுமலர்ச்சியும் உருவாக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னால் ஒரு பக்கத்திலேயே சிலையை வணங்குவது, இன்னொரு பக்கத்திலே சிலையை வணங்காமல் கிறிஸ்துவம் இரண்டாக பிரிந்ததை நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு கட்டத்துக்கு நான் வருகின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு குழந்தை கிடைப்பதற்கு ஒரு பெண் அவசியம், ஒரு ஆண் அவசியம். குழந்தை கிடைப்பதற்கு ஒரு பெண் அவசியம், ஒரு ஆண் அவசியம். ஆனால் இயேசுநாதர் எந்த ஆணின் அந்த பாலியல் தொடர்பும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த தூய்மையான பெண்ணின் வயிற்றிலே பிறந்த ஒருவர் தான் இயேசுநாதர் அவர்கள். எனவே இது சம்பந்தமான நீண்ட வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றது. இயேசுநாதரை கடவுளாக பார்ப்பது, இயேசுநாதரை தூதுவராக பார்ப்பது. இயேசுநாதர் எவ்வாறு பிறந்தார், அதிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவதூறுகள் கூறுவது, இப்படி பாரிய சிந்தனை போக்கு இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் படைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு, இறைவனின் படைப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதே போல தான் நாங்கள் உலகில் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரும் அல்லாவின் படைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. எனவே இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அங்கு நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனின் அருள், இறைவனின் மிராக்கல்ஸ், அந்த அமைப்பில் உருவாகியவர்கள். முதலில் ஆண் படைக்கப்படுகின்றது, பின்னர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகின்றார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து. அங்கிருந்து மனித சந்ததிகள் உருவாகின்றது. எனவே ஆதம் ஃபர்ஸ்ட், ஒரு ஆண் முதலாவதாக வருகின்றார். வி கால் கிரியேஷனிஸ்ட். அதிலிருந்து ஒரு பெண் வருகின்றார். இந்த அடிப்படையை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டால் இந்த ஃபெமினிசம் சொல்லுவது என்னவென்றால், முதலாவது பெண் படைக்கப்பட்டாள், முதலாவது பெண் படைக்கப்பட்டால் அவளுடைய தேவைக்கு ஆண் படைக்கப்பட்டாள் என்று ஃபெமினிசம் சொல்லுகின்றது. பட் வி ஆர் கிரியேஷனிஸ்ட், இறைவனை நம்புகின்றவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது படைக்கப்பட்டார். எனவே அதுக்கு பிறகு ஒரு பெண் படைக்கப்பட்டு அங்கிருந்து மனித இனம் வளரப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அதே போல தான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணின் தொடர்பு இல்லாமல் இறைவனின் அருளால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பெண் மரியம், ஆண் யாருன்னு தெரியாது, அது இறை அருளில் வந்த ஒரு விஷயம். ஆனால் பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையான ஒரு பெண் என்பதை நாங்கள் அல் குர்ஆனினூடாக பார்க்க முடியும். எனவே இவ்வாறு இந்த கிரியேஷனிஸ்ட் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவல்யூஷனிஸ்ட் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த புத்தரின் வரலாற்றை படிக்கின்ற போது, இவர் ஒரு தலை சிறந்த ஒரு அறிஞர், ஒரு மேத்தமெட்டிஷியன், அறிவாளி. அவரிடம் கேட்கப்பட்டது ஒபத்துமா தெவியக்து என்று கேட்கப்பட்டது. அதாவது நீங்கள் இறைவனா? அப்போது அவர் சொல்லுகின்றார், மம தெய்வீக குத்னவே மம சாமானிய புத்கலே குத்னவே, நான் கடவுள் அல்ல, இறைவன் அல்ல, சாதாரண ஒரு ஆளும் அல்ல, அதுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, புத்தரின் இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்தால் அவருடைய அறிவால் வந்த சிந்தனைகள். அவர் யார்? கிரியேஷன், இந்த கிரியேஷனிஸ்ட், உருவாக்குனர் யார் என்பதை தேடி கடைசி வரையில் அவர் கண்டுபிடிக்கவில்லை. எனவே புத்திசம் ஒரு எய்த்திசம் மாதிரி ஒரு சிந்தனை போக்கில் உள்ளது. புத்திசம் இஸ் அன் எய்த்திசம், புத்திசம் இஸ் அன் இவல்யூஷனிசம். அவர் படைத்தவன் யார் என்பதை கடைசி வரை கண்டுபிடிக்கவில்லை தனது அறிவால், அதிலே மயங்கி போனார். எனவே புத்திசத்தில் ஒரு பக்கம் ஒரு தீவிர போக்கு இருக்கின்றது, எல்லாவற்றையும் நிராகரித்தல்.
இன்னும் ஒரு பக்கத்தில் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற போக்கையும், கடைசியாக அவர் நடுநிலைமைக்கு வந்தார். நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து அரண்மனையில் இருந்த, அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம், அவர் அரண்மனையில் இருக்கின்றார் புத்தர், அதாவது அதிகாரத்தில் இருக்கின்றார். அசோக சக்கரவர்த்தியின் அந்த அரண்மனையில் இருக்கின்றார். அவரின் மகன்தான் சித்தார்த்த புத்தர். அவர் அரண்மனையில் இருந்து பாருங்க, இங்கே அரண்மனையில் இருந்து இந்த இடத்திலே மரத்தடி, ஒரு மரம், மரம் இப்படி பார்க்கலாம். அவர் உயர இருந்து இங்கு வந்தார், கீழே வந்தார், எல்லாவற்றையும் வெறுத்து அதிகாரத்தில் இருந்து ஒரு மரத்தடிக்கு வந்தொருவர். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தொருவர், அரச மாளிகையில் இருந்தொருவர். 3 சம்பவம் அவரை வெறுக்க வைத்து அவர் ஒரு மரத்தடிக்கு வந்து அவர் ஒரு சிந்தனையாளராக மாறினார். அவர் ஒரு பிலோசபர். சிலர் சொல்லுவார்கள் புத்திசம் இஸ் அ ரிலிஜன், புத்திசம் ஒரு மதம். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்திசம் ஒரு மதம் என்றால் அது அல்லாவின் வழிகாட்டலில் வந்திருக்க வேண்டும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் தௌராத் வேதம், அது ஒரு மதம். ஜுடாயிசம் இஸ் அ ரிலிஜன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதுவர். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதுவர். அப்போ 2 மதத்தை நான் பேசினேன். அவ்வாறென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிந்தனை ஒரு மதமா? இஸ் இட் அ ரிலிஜன்? இல்லை, இல்லை. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த புத்தரின் சிந்தனையை இலங்கையில் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்திலிருந்து காட்டிலே போமரத்துக்கு வந்தார், அதிகாரத்திலிருந்து இங்கே வந்தார், அதிகாரத்திலிருந்து வேண்டாமன்னு இங்கே வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து, அவர் ஹிரா குகையிலிருந்து, இங்கிருந்து ஹிரா குகை, இதுதான் ஹிரா குகை, ஹிரா குகையில் இருந்து சர்வதேச அழைப்பை விடுகின்றார், மேலே போகிறார். இப்படி போகுது இந்த சிந்தனை, போகுது யூனிவர்சல் மெசேஜ். ஹிரா குகையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இக்ரா, ஹிரா குகையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு யூனிவர்சல் மெசேஜாக அது முடிவடைகின்றது. எனவே இந்த அடிப்படை வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இலங்கையில் ஈக்கக்கூடிய சில சிந்தனா ரீதியான கருத்து வேறுபாடுகள் மட்டுமல்ல, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஆட்சி அதிகாரத்திலே பௌத்த மதத்தை ஒரு மதமாக ஏற்றுக்கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரம் ஏற்றுக்கொள்கின்றது. அதை நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த சிந்தனையில் ஆட்சி அமைக்க வேண்டும். உதாரணமாக பௌத்த மதம் ஒரு மதம் என்று சட்டத்தில் இருக்குமா இருந்தால் அந்த வழிகாட்டலில் இலங்கையில் A to Z, இலங்கையில் உள்ள ABCD எல்லாம் அந்த சிந்தனையில் வர வேண்டும். இதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல புத்தரின் சிந்தனையில் சிறுபான்மை மக்களை எவ்வாறு நடத்துவது, இதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் ஜூலை கலவரத்தில் முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு அப்பாவி மக்களை கொலை செய்து கலவரத்தை உருவாக்கியதன் பின்னால் ஜப்பானில் போய் புத்தரின் போதனைகளை பேசினார். இங்கே ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் பாரிய ஒரு அழிவை, இன அழிவை கொண்டு வந்து ஜப்பானில் ஒரு பெரிய ஒரு தாக்கமுள்ள ஒரு ஆளுமை மிக்க ஒருவராக மாறுகின்றார். அங்கு போய் புத்தரின் போதனையை பேசுகின்றார், புத்தரின் சமாதான போதனைகளை பேசுகின்றார். ஆனால் இலங்கையில் சிறுபான்மை மக்களும் தமிழ் மக்களும் நொறுக்கப்பட்டு ஜூலை 1983 ஆண்டு கருப்பு ஜூலை என்ற பரிமாணத்தை கொண்டு வந்து ஒருவர். எனவே இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பௌத்த மதம் இருக்க முடியும் என்றால் பிகாஸ் மெஜாரிட்டி இஸ் ரிலிஜன். அப்போ அதில் தீர்வு சொல்லணும். இதுதான் நாங்கள் முக்கியமே இல்லாமல் அதுக்கு நாங்கள் மறுக்கவில்லை. சட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனில் இருக்குது 2வது 3வது பேஜில் பௌத்த மதம் இந்த நாட்டின் மதம். எஸ், நாங்கள் எக்ரி, ரைட். அப்போ அந்த மதத்தை இந்த நாட்டின் மதமாக முன்வைத்தால் அதிலிருந்து தீர்வுகள் வர வேண்டும். அது வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கேட்டால் இல்லாவிட்டால் அங்கே அந்த மதத்தை அவமதிப்பது போன்று ஆகும். எனவே தான் நான் சொல்லுகின்றேன், இலங்கையிலே சிறுபான்மைகளை உள்வாங்கி, சிறுபான்மைகளின் திறமைகளை உள்வாங்கி இந்த நாட்டை முன்னெடுப்பது எப்படி, இதை பேரினை சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கா எலெக்ஷனுக்கு முன்னால்
எப்படி நடந்தார், எலெக்ஷனுக்கு பின்னால் எப்படி நடந்தார், இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பராக் ஒபாமாவுக்கு அமெரிக்காவிலே ஜனாதிபதி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் வர முடியும் என்றால், அதே நேரம் முஸ்லீம் பின்னணியை கொண்ட ஒரு ஆப்பிரிக்கா கிறிஸ்தவ பராக் ஒபாமா, மனைவியும் ஆப்பிரிக்கா, பராக் ஒபாமா ஆப்பிரிக்கா, பாரிய சக்திமிக்க ஒரு அமெரிக்காவிலே ஒரு பராக் ஒபாமாவுக்கு பிரசிடெண்ட் ஆக முடியும் என்றால், பாயிண்ட் 1, கிறிஸ்தவ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பராக் ஒபாமாவுக்கு ஜனாதிபதியாக முடியும் என்றால், இன்று உக்ரைனிலே 3 விதத்தை கொண்ட ஒரு ஜூ தலைவர் அவருக்கு அந்த நாட்டிலே ஜனாதிபதியாக முடியும் என்றால், ஏன் இலங்கையிலே சிறுபான்மை இனத்தவருக்கு ஜனாதிபதியாக முடியாது என்ற ஒரு கேள்வி நான் பகிரங்கமாக தொடுக்கின்றேன். எனவே there is a problem in system, there is a problem in democracy, there is a problem in education, there is a problem in laws. ஜனநாயகத்தின் பாரிய பிழையான ஒரு பக்கம் உண்டு இலங்கையில் இருக்கின்றது. I am Sri Lankan. Atam first, I am Sri Lankan. I am Sri Lankan Muslim. I am Sri Lankan, I am Sri Lankan Buddhist. I am Sri Lankan, I am Sri Lankan Christian. I am Sri Lankan, I am Sri Lankan Hindu. I am Sri Lankan, I am from upcountry. I am Sri Lankan, I am Sri Lankan Malay. So Sri Lankan first, intellectual first, fair democracy, நீதியான ஜனநாயகம் first, rule of law first. எனவே எது முன்னால் இருக்குது, எது பின்னால் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த இயேசுநாதர் பிறந்த தினத்திலே முக்கியமான சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன். இயேசுநாதர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அவருக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் யூதர்களின் மதம் இருந்தது. அந்த இயேசுநாதர் பிறந்த சூழலில் ஒரு ரோமன் ஆட்சியாளர் இருந்தார். அவர் கேட்டார் இயேசுநாதரிடம், நீ ஒரு ஆட்சியாளனா, நீ ஒரு தலைவனா என்று கேட்டார். நீ ஒரு கிங், நீ ஒரு அரசனா, நீ ஒரு தலைவனா, நீ இந்த நாட்டின் ஆட்சியாளனா என கேட்டதற்கு அந்த மன்னர் கேட்கின்றார் இயேசுநாதரிடம். அதுக்கு அவர் சொல்லவில்லை, நான் ஆட்சியாளன் அல்ல என்று சொல்லவில்லை. ஆட்சியாளன் அல்ல என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கலாம்னு சொன்னார். Are you the king? Are you the ruler? Are you the president? என்று கேட்டதோடு மேபி நீங்கள் கேட்க சரியாக இருக்கலாம். எனவே இது ஆட்சியில் இருந்த அதிகாரிகளுக்கு, அந்த அத்தாரிட்டிக்கு பெரிய வைராக்கியத்தை உருவாக்கியது. மட்டுமல்ல, இயேசுநாதருக்கு முன்னால் இருந்த அந்த அரண்மனைக்குள் இருந்த சூத்திரதாரிகள், முல்லாக்கள், முல்லாக்கள், அந்த காலப்பிரிவிலே இருந்த மதகுரு முல்லாக்கள் அந்த மன்னனை குழப்பிவிட்டு மன்னனுக்கு அந்த இயேசுநாதருக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த வைராக்கம் வளர்க்கப்பட்டது. மட்டுமல்ல, இயேசுநாதர் பாரிய மிராக்கல்ஸ், அதிசயங்களை காட்டினார், நற்செய்தியை முன்வைத்தார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே அந்த நற்செய்தி கிடைத்தது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 600 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமூகத்தை புனர் நிர்மாணம் செய்ய நற்செய்திகளை முன்வைத்தார். ரைட். நோயாளிகளை குணப்படுத்தினார், கண் குருடர்களை குணப்படுத்தினார், துஷ்ட நோயுள்ளவர்களை குணப்படுத்தி அதிசயம் காட்டினார். இது அந்த கால பிரிவில் செல்வாக்காக இருந்த முல்லாக்களுக்கு, மத குருக்கள் முல்லாக்கள், கிறிஸ்தவ முல்லாக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ முல்லாக்களாக இருக்க வாய்ப்பில்லை, யூத முல்லாக்களாக இருக்கலாம், வேறு சிந்தனை போக்கில் இருந்த முல்லாக்களாக இருக்கலாம். அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள், இயேசுநாதரால் எங்களுடைய அதிகாரம் பறிபோகின்றது, இயேசுநாதரால் எங்களுடைய பணம் சுரண்டல் பறிபோகின்றது, அரண்மனையிலே எங்களுக்கான செல்வாக்கு குறைகின்றது. அந்த மன்னனை குழப்ப விட்டவுடன் பின்னர் அது சிறுபோயில் அறைகின்ற அளவுக்கு ஒரு வைராக்கியத்தை உருவாக்கியது. இதில் நான் இன்னொரு விஷயத்தை, இந்த கிறிஸ்டியானிட்டியில் இன்னொன்றை, இந்த JWORG யெகோவா விட்னஸ் என்ற ஆர்கனைசேஷனை நான் அண்மை காலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன். என்றால் நான் இருக்கின்ற இந்த ஷிலாபம் பிரதேசத்திலே இன்று நான் கூட டவுனுக்கு போய் பார்த்தேன். அது ஒரு கர்ஃப்யூ மாதிரி இந்த டவுன் இருந்தது. சிலோ டவுன் கர்ஃப்யூ மாதிரி இருந்த டவுனில் ஒருவரையும் காணல் இன்றைக்கு. அவ்வாறென்றால் ஷிலாபன் இந்த நகரத்திலே எவ்வளவு தூரம் இந்த
கிறிஸ்தவ சமூகம் அங்கு இருக்கின்றார்கள் என்பதை எங்களால் விளங்க முடியும். அதே நேரம் ஷிலாபத்திலே ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. அருகாமையிலே ஒரு மேலே பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த மேலே பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு ஜியாரம், ஒரு மரண அமைப்போடு ஒரு ஜியாரம் என்ற அமைப்பில் ஒன்று இருக்கின்ற. அதில் இருப்பவர் ஒய்லியாவோ அல்ல, இலங்கைக்கு ஒய்லியாக்கள் வரவில்லை என்று நான் சொல்லுகின்றேன். அதில் இருப்பது கேரளாவில் வந்த ஒரு வாரியர். அவருக்கு முழு ஷிலாபமும் இந்த சிங்கள அரசன் நன்கொடையாக வழங்கியது. ஏனென்றால் போர்த்துகேயரின் காலத்தில் கேரளாவில் இருந்து வந்து சிங்கள அரசனோடு சேர்ந்து போர்த்துகேயரோடு போராடியவர்கள் அந்த முஸ்லீம்கள். அவரின் ஒரு வாரியரின் அடக்கஸ்தலம் தான் ஷிலாபத்தில் இருக்கின்றது. எனவே முழு ஷிலாபமும் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட நிலச்சொத்து, அந்த அரசன் கொடுத்த சொத்து. இங்கு இருக்கின்ற முஸ்லீம்கள் அதை விற்று 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 தற்போது முஸ்லீம்கள் ஒரு சிறுபான்மையாக வாழ்ந்து வருவதை இங்கு நாங்கள் காணுகின்றோம். அது ஒரு முக்கியமான மெசேஜ். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், தர்கா டவுனில் ஏற்பட்ட பிரச்சனைகள், திகனையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இனக்கலவரம். இலங்கை வரலாற்றிலே முதலாக இனக்கலவரம் ஏற்பட்டு இருப்பது ஷிலாபத்தில். ஒரு முஸ்லிம் வியாபாரி விலையை அதிகரித்து வழங்கியதால் அங்கு இனக்கலவரம் உருவாகி இருக்கின்றது. எனவே இது பற்றியும் ஒரு கருத்தை கூறி நான் எனது குறிப்பிட்ட நிமிடத்துக்குள் இந்த விஷயத்தை முடிக்கின்றேன். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த புத்தரின் இந்த சிந்தனை போக்கிலே நாங்கள் பார்க்கலாம். புத்தரின் சிந்தனை போக்கிலே இலங்கையில் பாரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அனுரகுமார் திசானேக ஒரு புத்திஸ்ட், புத்தரின் குடும்பத்தில் பிறந்து ஒரு மார்க்சிசவாதியாக வந்தார். புத்தரின் குடும்பத்தில் பிறந்து கம்யூனிசத்துக்கு ஆட்சி அமைத்தார். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தையும். இந்த நாடு பௌத்த கலாச்சாரம், சிங்கள பண்பாடுகளை கொண்ட ஒரு நாடு. வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கின்றது. இந்த மேற்கத்திய சிந்தனைகளாலும் மியூசிக், இந்த டான்ஸ், டெலிட்ராமா, அதே நேரம் இந்தியாவிலிருந்து தமிழ் படத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டுகின்ற தன்மை, இந்தியா டிராமாக்களை, இந்தியாவில் மிக மோசமான டிராமாக்களை சிங்கள மொழியில் கொண்டு வருவது, இதெல்லாம் பாரி ஒரு செல்வாக்கை அந்த சமூகத்திலே கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சமூகம் ஒரு கௌரவமான சமூகம். அது கிறிஸ்தவ சமூகமாக இருந்தால் என்ன, பௌத்த சமூகமாக இருந்தால் என்ன, தமிழ் சமூகமாக இருந்தால், இந்து சமூகமாக இருந்தால் என்ன, ஒரு கௌரவமான சமூகம். மாலைதீவு முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தால், மாலைதீவு முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய குணாதிசயங்களையும் நடப்புகளையும் இலங்கையில் உள்ள ஒரு மோசமான ஒரு பௌத்த சகோதரர் அல்ல சகோதரி, கிறிஸ்தவத்தில் உள்ள பௌத்த சகோதரர் அல்ல இந்த கிறிஸ்தவ சகோதரி அல்ல சகோதரர், இந்து மதத்தில் உள்ளவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் பாரி வித்தியாசங்களை விளங்க முடியும். எனவே ஸ்ரீலங்கா இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி டு லிவ். இலங்கையிலே ஒரு நல்ல நாடு. நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். உதாரணமாக நான் தென் மாகாணத்திலே எந்த ஒரு வகையிலுமே இனக்கலவரத்தை நாம் முன்படுத்ததில்லை. சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். வடக்கிலிருந்து மக்கள் துரத்தப்பட்டார்கள், ஆனால் தெற்கிலிருந்து துரத்தப்படவில்லை. எனவே இந்த சிங்கள சமூகத்தின் நல்ல தன்மைகளை நாங்கள் உள்வாங்குவதோடு, புத்திசத்தில் உள்ள நல்ல சிந்தனைகளை உள்வாங்குவதோடு, கிறிஸ்தவத்தில் உள்ள நல்ல பகுதியில் உள்வாங்குவதோடு, இந்த மல்டி கல்ச்சர் மாடல், கிராஸ் கல்ச்சர் மாடல், எனவே இந்த மல்டி டைமென்ஷன், மல்டி கல்ச்சர், இந்த மல்டி ஃபேத் டெமோக்ரஸி, எத்னிக் ஃபேஸ் டெமோக்ரஸி, இதை சரியாக ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வந்து இந்த இலங்கையிலே ஒரு நீதியான ஒரு ஆட்சி, எத்திக்கல் டெமோக்ரஸி, எத்திக்கல் ரூலிங் சிஸ்டம், அதே நேரம் ஒரு செக்குலர் மாடலை நாங்கள் ஒரு சிந்தனா ரீதியாக உங்களுக்கு முன் வைத்து இன்றைய இயேசுநாதன் பிறந்த தினத்திலே உங்களுக்கு எங்களோட நல்வாழ்த்துக்களையும் கூறி, இலங்கை ஒரு பௌத்த நாடு, இந்த நாட்டிலே நீதி ஆட்சியை நிலவுவதற்கு எங்களுடைய பங்களிப்பையும் கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7773619667 7700071967. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.